அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரத்தில் கோவிலில் கைவரிசை காட்டிய மர்ம நபர்கள் கருவறையில் இருந்த சாமி சிலையை உடைத்துவிட்டு சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது வத்திராயிருப்பு அருகே நல்லதங்கால் கோவில் சிலையை உடைத்து உண்டியில் பணம் திருடு போனதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு அர்ச்சனாபுரத்தில் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த ராமலிங்க சேதுபதிக்கு நல்லதம்பி நல்லதங்கால் என 2 குழந்தைகளுக்கு உள்ளன. நல்லதங்காலுக்கு மானாமதுரை காசிராஜன் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. நல்லதங்காலும் 4 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் பிறந்தன. வறுமையின் காரணமாக குழந்தையுடன் அர்ச்சனாபுரத்தில் உள்ள அண்ணன் வீட்டுக்கு வந்த நல்லதங்கால் அண்ணன் இல்லாத நிலையில் அவரது மனைவி தவறான பேசியதால் 7 குழந்தையுடன் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இதை அறிந்த அவரது அண்ணன் நல்லதம்பி மனைவியை கொலை செய்துவிட்டு அதே கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அண்ணனையும் அவரது மனைவியும் உயிர் பிடித்த வைத்த நல்லதங்கால் அங்கேயே நெல் வயலுக்கு நடுவே பத்திரகாளி ரூபத்துல கோயில் கொண்டார். நல்லதங்கால் இப்பகுதி மக்களின் குலதெய்வமாக உள்ளார். கோயிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி ஏராளமான பக்தர்கள் இங்க சாமி தரிசனம் செய்து குழந்தை வரம் கேட்டு தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில இன்னைக்கு காலையில அந்த பகுதியில் உள்ள கோயில் பூசாரி கோயிலை திறக்கும் போது அம்மன் சிலை சாய்ந்த நிலையில தலை மற்றும் கைகள் தனியாக உடைந்து கிடந்தன. தகவல் அறிந்து வந்த வத்திராயிருப்பு போலீசார் கோயில்ல மோப்ப நாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் உதவி ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதுல ஒரு போலீசார் கூறுகையில இரும்பு கேட்டை உடைச்சு உள்ளே சென்று திருடுகள் உண்டியல் மற்றும் பீடை உடைத்து உள்ள பணம் மற்றும் பொருட்களை திருடியிருக்காங்க. கருவறையில உள்ள கதவை உடைச்சு உள்ளே சென்று நல்லதங்கால் மூல விக்கிரகத்தை இரும்பு கம்பியை கொண்டு பேச்சு எடுத்துள்ளனர். அப்போது சிலை கீழே விழுந்ததுல தலை மற்றும் கைகள் தனியாக உடைந்திருக்கலாம் என தெரிய வருது. மேலும் அப்பகுதியில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரதிஷ்டை பெற்ற நல்லதங்கால் கோயில் இந்த கோயில்ல ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. இது பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் இப்பகுதியில ஏற்படுது. இதனால இந்த சிலை எடுத்து அது கீழே தங்க முகம் இருக்கும் என தெரிஞ்சதுனாலதான் திருடர்கள் அதை உடைச்சிருக்காங்க. இந்த இதை சிலை கடத்தல் பிரிவும் மற்றும் போலீசாரும் தொடர்ந்து இதை விசாரிச்சா மட்டுமே இது உண்மை தெரிய வரும். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம தெரிய வராங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.